श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 26வது ஸ்லோகம். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்ய ததஸ்தத ஆத்மன்யேவ வசம் நயேத். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்ய ததஸ்தத ஆத்மன்யேவ வசம் நயேத். இந்த ஸ்லோகத்தில் சஞ்சலம் சொன்னால் அப்படி எப்போவும் அலபாஞ்சின்றே இருக்குது, நிலையாக ஒரு இடத்துல நிற்க முடியாதது. அப்புறம் அதுவும் அஸ்திரம், ஸ்திரமாக இருக்க வேண்டியது. ஸ்திரம் அஸ்திரம். ஸ்திரம்னு சொன்னால் நிலையாக இருக்கிறது, அஸ்திரம் சொன்னால் நிலையற்றது, அப்படி போயிட்டே இருக்குது. அது எது தெரியுமா? அது பேர் என்ன தெரியுமா? மனம். இந்த மனம் என்ன பண்ணும்? எப்பொழுதும் ஒரு நிலையில் நின்று இருக்கவே இருக்காது, போய்கிண்டே இருக்கும். சில சமயம் ஆடிக்கிண்டே இருக்கும், இங்கே போகும் அங்கே போகும். நேத்தி ஸ்லோகத்தில் கூட சொன்னோம், அதாவது இங்கே நின்றுட்டே இருக்கும், இன்னொரு ரொம்ப தூரத்தில் போகும். அது மாதிரி போயிட்டே இருக்கக்கூடிய மனம் எதா எந்த காரணத்தை பற்றி எங்கெல்லாம் செல்ல விரும்புகிறதோ, எங்கெல்லாம் செல்ல விழைகிறதோ, மேலும் வெளிபோந்து திரியுமோ, அப்படியே திரிஞ்சுட்டு வருது. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அதை பார்க்கலாமா, அந்த கடையில் போய் பார்க்கலாமா, துணி வாங்குகிற கடையில். அப்புறம் இப்போல்லாம் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிக்கிறோம், இந்த மாதிரி இப்போ உட்காண்ட இடத்துலேருந்து ஒரு எல்லா சாமானையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு தடவை ரோட்டில் ஒரு வேகமாக நடந்து போயிட்டு வருது, எந்தெந்த கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு வருது. அது நம்ம சரீரத்தை எடுத்துன்னு போனால் தான். மனம் என்ன நடந்து போனால் தானே போக முடியும். சரீரத்தை எடுத்துன்னு போகிறதுன்னா என்ன? மனமும் கூடவே வருது, மனம் முன்னாடி போயிடுறது, அங்கே என்ன இருக்குது இங்கே இருக்குன்னு பார்த்துன்னு வருது. அதனால் மனம் என்ன பண்ணுறது? எந்த காரணத்தை பற்றி நிஷ்சரதி வெளியில் போய் நின்று திரிஞ்சுண்டு வருமோ ததஸ்ததக அந்தந்த காரணத்தில் நின்று அதை மீட்டு அடக்கி ஆத்மன் ஏவ வசம் நயேது ஆத்மாவினிடத்திலேயே அதை ஒப்படைக்க வேண்டும். அப்பா ரொம்ப சுலபமான சென்டென்ஸு. எங்கெல்லாம் போகிறதோ போகிற வழியிலேருந்து அடக்கி மீட்டு வழியில் திருப்பி அங்கங்கே திருப்பி விடணும். இது எப்படி நடக்கும்? அந்த கட்டுப்பாடு இருந்தால் தான் நடக்கும். இது ரொம்ப சொல்லக்கூடிய சென்டென்ஸ் இருக்கே, ரொம்ப சுலபமானது. ஆனால் அது என்ன பண்ண மாட்டேது, அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போ நம்மாத்தில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு கீ கொடுத்து காரை ஒரு கார் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு ஃபுல்லாக ஒரு 6 கீ கொடுத்துட்டு நம்மளோட கூடத்தில் ஹாலில் விட்டோமான அது நேராக போயிட்டு வரும், ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். சில சமயம் போகிற வழியில் ஒரு சேரோ இல்லை நம்ம டேபிளோ நம்ம உட்காண்டிருக்கிற மனையும் அதில் பட்டுதுன்னு வைங்கோ, அதில் பட்டு அது திருப்பி விடும். அது பாட்டுக்கு நேராக போயின்னு இருக்கும். ஆனால் போகிறதுக்கு வழியில் தடுப்பு இருக்குதுன்னு சொன்னால் அங்கேருந்து திருப்பி விட்டால் மறுபடியும் எதிர்பக்கம் வரும். அப்படின்னா என்ன? அந்த காரோட கட்டுப்பாடு இருக்கிற அந்த கீ கொடுக்குறமே, சாவியில் விட்டு திருப்புறமே, அது நம்ம கட்டுப்பாடில் இருந்தால் அது எங்கே வேணால் திருப்பி விட முடியும். ஆனால் மனம் என்பது அப்படி இல்லை, அது வெளிப்போந்து திரியிறது, ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. அதுக்கு இந்த காரோட கட்டுப்பாடு, கீ கொடுக்குற காரோட கட்டுப்பாடு நம்ம கையில் இருக்குது. கீயை பிடிச்சுன்னு இருக்கோம், அதை திருப்பி விட்டால் எவ்வளோ தூரம் போகணுமோ அந்த ரவுண்டுக்கு வண்டி போயிட்டு வரும். ஆனால் மனம் என்பது அதுபோல் கட்டுப்பாட்டுக்கு தாண்டி நிற்கிறது. அது என்ன? சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண, அதனால் போயிட்டே இருக்குது. அது மேலே எல்லாத்துக்கும் மேலே அது ஒரு ஸ்திரமாக இருக்காது, அஸ்திரம், நிலையற்றது, அப்படி போயிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கும்பொழுது அந்தந்த காரணங்கள் என்று அதை மடக்கி டைவர்ட் பண்ணின்னு சொல்கிறார். யூ சேஞ்ச் த டைவர்ஷன், ரூட்டை மாற்றி விட்டு ஆத்மனி ஏவ ஆத்மாவிடத்தில், அதாவது நம்மளுடைய ஹிருதய குகையில் இருக்கிறார பெருமாள், அங்கேயே அதுக்குள்ள நம்மளோட உயிருக்கு அந்தர்யாமியாக இருக்கிற ஆத்மாவுடைய அந்தர்யாமி யார்? ஸ்ரீமன் நாராயணன். அவரிடத்தில் திருப்ப வேண்டும். அப்பொழுது அதை திருப்பி வச்சாக்க அது இந்த யோகத்துக்கு வழிபட்டு வரும் அப்படின்னு, அந்த வழிக்கு வரும், குறிப்படும் அப்படின்னு சொல்கிறார். நன்னா அடக்கி வச்சா குறிப்படும்னு. அடக்கி வச்சா அப்படின்ற வார்த்தை வேணால் நன்னா இருக்கு, அதை ஹவு டு டூ இட் அது ரொம்ப சிரமசாத்தியம். சில சமயத்தில் இந்த கிரக சேர்க்கையெல்லாம் பற்றி பேசும்பொழுது ஆச்சாரியர் ஒன்று சாத்தியாகும், சிரமசாத்தியம் அப்படின்னு. இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும், எந்த பரிகாரம் பண்ணாலும் சிரமசாத்தியம் அப்படின்னு எழுதி கொடுப்பா. அதுபோல் அது சிரமசாத்தியம். அது எப்படின்னு கேட்டால், மனம்
உட்பக்கமாக திரும்புமானால் அது வாசற் கதவை தாளிட்டு வீட்டில் உள்நோக்கி செல்வதை அது ஒத்து நிற்கும். அதுபோல் மனம் ஸ்தூலத்திலிருந்தும் ஸ்தூல சரீரம் ஸ்தூலமாக இருக்கிறது என்ன ஃபிசிக்கல், சூக்ஷ்மம் என்ன சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மத்திலிருந்து காரணத்துக்கும் அதிலிருந்து முதற் காரணத்துக்கும் போகும். அந்த நிலையில் மனம் நித்தியஸ்வரூபத்தில் அடங்கிவிடும். அதை பற்றி பிரத்யேகமாக சொல்வதற்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அது இதெல்லாம் சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு பெருமாள் என்ன சொன்னாரோ அதை வார்த்தையில் சொல்கிறதுக்கு சரியாக தான் இருக்கும். ஆனால் அதை எங்கே நம்ம அடைவது, அது எங்கே நம் சாத்தியம், அதற்கு என்ன வழிமுறைகள் உண்டு அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் இந்த அடங்கா போயிட்டே இருக்கு பாருங்க, ஸ்திரம் இல்லை அஸ்திரமான மனம், சஞ்சலமான மனம், அதை வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் வழிக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னு கேட்டால் இந்த விதத்தில் மூல காரணத்தில் மலம் கலப்பதை, மூல காரணம்னு சொன்னால் என்ன, அந்த மனம் எண்ண ஓட்டங்கள் அடங்கி உட்பக்கமாக திருப்பி உள்ளுக்குள்ளே வாசகதவு பூட்டின்னு வேணால் வீட்டுக்குள்ளே வரலாம், அது சாதாரண விஷயம். ஆனால் அதுபோல் மனதை ஸ்தூல விஷயமாக இருக்கிறதுல சூக்ஷ்மமான விஷயத்தில் இருக்கிறதுலேருந்து கட்டுப்படுத்தி உள்ளே கொண்டு வரணும்ன்றது கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் இல்லை ரொம்ப நிரம்பவும் சிரமசாத்தியம். இதற்கு பழக்கம் காரணம். ஒரு ஜென்மாவில் ஆரம்பித்து இது ஒன்று கைப்பட்டு வரவே மாட்டேங்கிறது. எத்தனை பேர் 3 நாள் தான் ட்ரை பண்ணுவா விட்டுடுவா, ஒருத்தர் 6 மாதம் ட்ரை பண்ணுவான் விட்டுடுவான், ஒருத்தர் 2 வருஷம் ட்ரை பண்ணுவான் அவனும் விட்டுடுவான், அப்புறம் ஒருத்தன் 10 வருஷம் ட்ரை பண்ணுவான். ரொம்ப மொக்கையாக இருக்குது, இதில் செய்யவே முடியாது. வி cannot able to progress, இட் இஸ் ரியலி ட்ரபுள்சம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அப்போவும் விட்டுடுவான். 3 நாளில் விட்டவனும் விட்ட கேஸில் தான். அதாவது ஒரு சாதாரண விஷயம், காலேஜ் படிக்கிறோம், ட்ராப் அவுட்ஸு முதல் வருஷமே இனிமேல் என்னால் படிக்க முடியாதுன்னு சொன்னாலும் அவன் ட்ராப் அவுட்ஸில் சேர்த்திக்க தான். 2 வருஷம் படிச்சுட்டு 8 பேப்பர் அரியர்ஸ் வச்சுட்டுருக்கேன், அவன் இனிமேல் காலேஜுக்கு போக வேண்டாம், அனாவசியம் ஃபீஸ் கட்டாதங்கப்பா, கட்டாதங்க அப்படின்னு அவன் அம்மாட்ட சொல்லிவிட்டு அவன் நாளையிலேருந்து காலேஜ் போகல, அவனும் ட்ராப் அவுட்ஸில் சேர்த்திக்க தான். இல்லை கஷ்டப்பட்டு 3 வருஷம் வாசித்தான், 3 வருஷம் வாசிக்கிச்சு இன்னும் 4-5 பேப்பர் அரியர்ஸ் இருக்குது, 4-5 பேப்பரில் ஃபெயிலு, அதெல்லாம் இன்னொரு தடவை ரீடூ பண்ணோம், அரியர்ஸு சப்ளிமெண்ட் எழுதணும் அப்படின்னா இனிமேல் முடியாதுப்பா, இனிமேல் பரீட்சையும் ஃபீஸ் கட்டாத, டேர்ம் ஃபீஸும் கட்டாத அப்படின்னு சொல்லி அவன் வெளியில் இருந்தாலும் அவனும் ட்ராப் அவுட்ஸில் சேர்த்திக்க தான். 4வது வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிறான், அப்போவும் ஒரு 6-7 பேப்பர் அரியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 4-2 8 செமஸ்டரில் 6 செமஸ்டருக்கு உண்டான பேப்பர் பாக்கி வச்சுருக்கேன்னு சொல்லி அவன் இனிமேல் காலேஜ் போகலனாலும் அவனும் ட்ராப் அவுட்ஸ் தான். அது எப்படி ட்ராப் அவுட்ஸுன்றது ஒரே வார்த்தை தான். அவன் எப்போல்லாம் ட்ராப் அவுட்ஸை முதல் வருஷத்தில் விட்டு போனவனும் ட்ராப் அவுட்ஸ் தான், 4வது வருஷத்தில் விட்டு போனவனும் ட்ராப் அவுட்ஸ் தான். அதுபோல் இந்த தியான யோகத்தை கைவரப்பெற வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்கிறவன் மொத்தமாக முடிஞ்சு தியான யோகத்தினாலேயே நிர்விகல்ப சமாதி, அதாவது பரபிரம்மத்தோடு தான் ஒன்ற முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை அடையிறானே, அதுக்கு என்ன பண்ணுவோம், நிறைய ஜென்மா பிடிக்கும். போன ஜென்மாவில் பண்ண முயற்சியோடு திருப்பி நம்ம தொடர்ந்து செய்யணும். அப்படின்னா அதுபோல் செய்ய முடியாமல் விட்டாலும் அவனும் என்ன சேர்த்திக்க, ட்ராப் அவுட்ஸில் தான் சேர்த்திக்க. அதாவது சினம் கிடையாது, நாளையிலேருந்து கோவிச்சுக்கவே மாட்டேன், கோவத்தை விட்டுவிட்டேன், அது சினம் விட்டு போச்சு நம்மளை. அடுத்தது சித்தி, இந்த சித்தி இருக்குது அதை பார்க்குறேன். இந்த பெருமாள் ஏற்கனவே சொன்னார், இந்த மாதிரி யோகத்தை அபியசித்தா சில சித்திகள் வரும், அந்த சித்தியெல்லாம் தாண்டி மேலே சிலதெல்லாம் கிடைக்கணும்னு முயற்சி செய்யணும். சித்தி வர இடத்துல நின்றுட்டியானா அதோடைய நின்று போயிடுதுன்னு சொன்னால் அந்த சித்தியெல்லாமும் விட்டுடுறான். ஆனால் மனதை அடக்க தெரியவில்லை என்றால் எந்த விதமான தியான பழக்கமும் யோகமும் கைவராது அப்படின்றது நிதர்சனமான நிஜம். இதை நம்ம மனசில் சிறப்பாக புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.